இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நீ திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையா அவர் புதிய மாதத்தை காணும்படி உதவி செய்திருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் வேகமாய் ஓடி போய்விட்டது. இந்த புதிய மாதத்திலும் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல 7 சபைகளை குறித்து ஆண்டவர் தன்னுடைய சீஷனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்திலே இந்த பிலதெல்பியா என்கிற சபையை குறித்து இந்த இடத்தில் பேசும் பொழுது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அது எப்படி இருக்கிறது, என்ன செய்கிறோம், சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும் பொழுது அல்லது பாதகமாக இருக்கும் பொழுது, பலனுள்ளவர்களா இருக்கும் பொழுது, பலனற்று போகும் பொழுது, சோர்ந்து போகும்போது எல்லாம் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. இந்த சபையை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், உனக்கு இருக்கிறதே கொஞ்சம் பலன் தான், நீ என்னை மறுதலிக்கவில்லை, என் நாமத்தை நீ உறுதியாய் பிடித்துட்டு நின்றா, பின்வாங்கல, சோர்ந்து போகல, அதனால நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறேன் சொல்லுகிறார். அது ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது, என் ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பார் என்று சொன்னால் யாரும் அதை பூட்ட முடியாது. என் ஆண்டவர் ஒரு வாசலை அடைப்பார் என்று சொன்னால் யாரும் அதை மீண்டுமாய் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அதிலே சில சபைகளிலே குறைவுகள் இருக்கிறது, அதை நீக்கும்படியான ஆலோசனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த சபையிலே பிலதெல்பியா சபையிலே குறைவுகளை பார்க்க முடியாது. நிறைவான ஒரு சபை, என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கிற ஒரு சபை. ஆனால் அங்கும் என்ன சொல்லுகிறார், கொஞ்ச பலன் இருக்கிறது, ஆனால் நீ மறுதலிக்கவில்லை என்று சொல்லி தைரியம் கொடுத்து பாராட்டி திறந்த வாசலை வைக்கிறேன் சொல்லுகிறார். நீ நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். சபை என்று சொன்னால் கட்டிடத்தை குறிக்கவில்லை, நம்மை குறிக்கிறது, ஆண்டுடைய பிள்ளைகளை குறிக்கிறது, மீட்கப்பட்டவர்களை குறிக்கிறது, ஆண்டுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களை குறிக்கிறது. அந்த அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறான், கொஞ்ச பலன் தான் உனக்கு, மீதி பலன் எல்லாம் போய்விட்டது, எல்லாவித சத்துவத்தின் இழந்து போய்விட்டாய், ஆனாலும் உறுதியாய் நிற்கிறது நிமித்தம், என்னையை சார்ந்திருக்கிறது நிமித்தம் தொடர்ந்து நீ முன்னேறும்படியாய், தொடர்ந்து தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து அவர் திட்டம் பண்ணின காரியங்களை செய்யும்படியாய் திறந்த வாசலை வைக்கிறாராம். யோசித்து பாருங்கள். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்ச பலனை தான் இழந்திருப்போம், கொஞ்சம் சத்துவத்தை தான் இழந்திருப்போம். மீதி நிறைய பலன் இருக்கும், மீதி நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா கொஞ்சம் குறைவு வரும் பொழுது, கொஞ்சம் பலவீனம் வரும் பொழுதுலாம் சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம். ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த காரியத்தில் எனக்கு தடை வந்தது, ஏன் எனக்கு இந்த வருடத்தில் இந்த காரியங்கள் நடக்கவில்லை, கொஞ்ச நாட்கள் தான் ஆயிருக்கும். குழம்ப ஆரம்பித்து விடுவோம், குழம்பி போய் விடுவோம், யாராவது சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் விடுவோம். ஏன் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து அல்லது கொஞ்சம் இருக்கும் பொழுது கூட சோர்ந்து போகாமல், நம்பிக்கை இழக்காமல் உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் தொடர்ந்து ஓடும்படியா வைப்பார், தொடர்ந்து ஆண்டவருக்காக நிற்கும்படியா வைப்பார், தொடர்ந்து சாதிக்கும்படியாக வைப்பார். இந்த மாதத்திலே தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கடந்த மாதங்களிலே பாதிப்புகளை சந்தித்திருக்கலாம், வேதனையின் பாதையில் நீங்கள் ஒருவரை கடந்து கொண்டிருக்கலாம், என் நம்பிக்கை இழந்து விடலாம். இந்த வருஷத்தில் பாதி நாட்கள் போயிடுச்சுத, இனி என்ன இருக்குது, இல்லை, இன்னும் இருக்கிறது, இன்னும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். சென்னை பட்டணத்திலே நல்ல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியரை நான் நன்கு அறிவேன். அந்த ஊழியருக்கு சரீரம் முழுவதும் பலவீனம் தான், எல்லா அவயங்களும் பாதிக்கப்பட்ட நிலைமை. அந்த கிட்னியை மாற்றி அதை ஏறக்குறைய 30 ஆண்டுகள், அது ஒரு பெரிய மருத்துவ சாதனை என்று சொல்லலாம்.
ஆனாலும் அவர் அந்த பலவீனத்திலும் கொஞ்ச பலத்திலும் இரவும் பகலும் ஆண்டவருக்காய் ஓடினார். தேவனுடைய வார்த்தையை பல தேசங்கள், பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள் சென்று பிரசங்கிக்கிற ஒரு மனிதன். அவரை சந்திக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை கேட்டேன். எப்படி உங்களால் ஓட முடிகிறது? எப்படி? டாக்டர்கள் சொன்னார்கள், எவ்வளவு நாள் உங்களுடைய வாழ்க்கை எப்போ முடியும் என்று எங்களுக்கு தெரியாது, அந்த அளவு பலவீனத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்லும் பொழுது இவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணினார்? இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு சரீரம், கிட்னி மாற்று அறுவை செய்யப்பட்ட ஒரு சரீரம், இனி அவ்வளவுதான், ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப பத்திரமா இருக்கணும். மருத்துவம் சொல்லுகிறது, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் முடங்கி வீட்டில் கிடக்கவில்லை. திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருந்தார். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் கர்த்தருடைய கிருபையினால் ஓடுகிறேன். அடுத்த வருஷத்துக்குரிய டேட் எப்பவுமே வாங்கிட்டாங்க. நிறைய இடங்களுக்கு மீட்டிங் இப்பவுமே புக் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தை முடிப்பேனான்னு எனக்கு தெரியாதானா, நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா இப்பவுமே நிறைய இடத்துல மீட்டிங் கேட்டாங்க. நான் டேட் கொடுத்துட்டேன். ஆண்டவர் ஊழியத்திற்கு முன்பாகவே அழைக்கப்பட்டதினாலே, நான் அதற்கான தேதியை கொடுத்ததினாலே அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் பலன் கொடுத்து கொண்டே வருகிறார். என் வாழ்க்கை அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறோம். இனி எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம் என்று சோர்ந்து போய் விடுகிறோம். இப்படிப்பட்ட பலவீனம், இப்படிப்பட்ட வியாதி வந்து விட்டது என்று அங்கலாய்க்கிறோம். ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே, வாசல்கள் திறக்கவில்லையே, முயற்சி எடுத்து தோற்று போய்விட்டேனே புலம்புகிறோம். பாருங்கள், சரீரம் முழுவதும் வியாதி, பலவீனம். ஆனால் தன்னுடைய ஊழியத்தை செய்ய செய்ய ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொட்டி கொடுக்கிறார், வழிகளை திறந்து கொடுக்கிறார், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடைசி வரை தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். யோசித்து பாருங்கள். இதைத்தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஒரு ஸ்டெப் வைங்க, மீதி ஸ்டெப் ஆண்டவர் நடத்துவாரு. வழிகள் திறந்து கொண்டே இருக்கும். போக 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 வாசல்கள் திறந்திருப்பதை பார்ப்பீங்க. செங்கல் வந்துச்சா கிட்ட போங்க, விளக்கும். அதை தாண்டி வண்ணாந்திரம் வந்துச்சுட்டா தொடர்ந்து போங்க, வயல்வெளியாய் மாறும். யோர்தான் வந்துட்டா காலை வைங்க, பின்னிட்டு திரும்பும். எரிக வந்துருச்சுதா, ஐயோ தடை வந்துருச்சேன்னு சொல்லி நிக்காதங்க. திறந்த வாசலை வைத்திருக்கிற கொடுக்கிற தேவன் முன்பாக சொல்லுகிறபடினால் துதிங்க. தரைமட்டமாகவும் கானானுக்குள் சென்றடைய முடியும், அக்கறைக்கு செல்ல முடியும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா தடைகளையும் உடைக்கிற மாதமாய் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். எல்லா வித பலவீனங்களை மாற்றுகிற மாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, கொஞ்ச பலன் இருந்தும் ஆண்டவருக்கு நீங்கள் நிற்கிறபடினாலே இந்த மாதம் பல நாட்களாய், பல ஆண்டுகளாய், என் பல மாதங்களாய் காத்திருந்து சோர்ந்து போன காரியங்களத்துல கர்த்தர் ஒரு உற்சாகத்தை கொடுத்து, மாற்றத்தை கொடுத்து வழிகளை திறக்கிறார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தை கொடுத்த பாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மனிதர்கள் போன மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தை பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஜீவன், சுகம், பலன் கொடுத்து புதிய மாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, நீர் சத்தியம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர் அப்பா. தாவீதின் திறவுகளை உடையவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் என்று உம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் இந்த நாளிலும் எங்கெல்லாம் வாசல்கள் அடைப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விட்டதோ, எங்கெல்லாம் காரியங்கள் நடக்கவில்லையோ, நான் உண்மையாகத்தான் இருந்தேன், ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் இருந்தேன், அவரைத்தானே நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் இப்படி இருக்கிறது என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் வாசல்கள் திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். வல்லமையான காரியங்களை இந்த நாளிலே செய்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நாம உயர்த்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பலத்த காரியங்களை இந்த ஜூலை மாதத்தில் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற மாதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அதற்குள் பிரவேசிக்கும் பொழுது நல்ல ஒரு மேய்ச்சலை காண முடியும். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.